ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. எட்டரைக்கு கேம்பஸுக்குள்ள நிக்கணும்னா எப்படி நிக்க முடியும்? ஆடி அசைஞ்சு யாரதுக்கே 5 நிமிஷம் ஒவ்வொரு ஸ்டாப்லயும். இதுல அவன் வரையில 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இவன் வரையில 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. என்னமோ டூர் பஸ் மாதிரி எல்லாத்தையும் காத்திருந்து காலேஜுக்குள்ள கொண்டு சேர்க்கிறதுக்கு முந்தி ஏன் உயிர் மாஞ்சு போயிடான். ஏமா முத படிக்கட்டுல இருந்து உள்ள யாருமா சிறையா இருக்கு. வயல்வோ தான் படிக்கட்டுல நின்னுகிட்டு வித்த காட்டியானுவானா, இந்த பிள்ளைகளும் அதுக்கு மிச்சமா இருக்குதுவா. அதானே இத்தனை வயசானதுக்கு பிறவைக்கு எனக்கு என்னமோ விசில் அடிக்கிறதுக்கு தெரியாது. நல்ல பிள்ளைகளு முத உள்ள போய் சீட்ல இருமா. ஒரு பிரேக் போடுறதுக்கு முந்தி முன்ன வந்து விளையாடும். மச்சான் என்னடா சொல்லிய, வீட்டுக்கே வந்துட்டாவலாம். எஸ் வீட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங் டாமா. அடே விளங்காதவனே, நேத்துக்கு என்ன நடந்ததுன்னு முத சொல்லு. இருடா நம்ம ஸ்வீட்டி கிட்ட 4 வார்த்தை பேசாம. என்னடா என்னமோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது. சீரியஸா எல்லாம் இல்ல, சும்மாதான். சரிடா. டேய் முத என்ன நடந்ததுன்னு சொல்லு. டேய் அவ்வளவுதான்டா. அவ்வளவுதானா? அவிய வந்தது அவ்வளவுதான், எதுக்கு வந்தாவன்னு சொல்லு. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு. அறிவு கட்டவன். நியாயமா பார்த்தா இப்பதானே எங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. 1 மாசமாவது லீவ் போட்டுக்கிட்டு வீட்டுல இருந்திருக்கணும். ஆனா ஒன்னால மச்சான் பிரின்சிபல் ஹெச்ஓடி வந்துகிட்டு போனதெல்லாம் இருக்கட்டும், எப்படியாவது அவ அம்மா அப்பா கிட்ட பேசி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மட்டும் எல்லோல ஏற்பாடு பண்ணலாம்ல. முத படிக்க வேலையை பாரு. படிக்கணுமா? இங்க பாடுறா, நாங்க எல்லாம் பிஇயோட ஸ்டாப் பண்ணிருப்போம். யூஜில எங்களை அடிச்சு கொன்னு கடைசி செமஸ்டர்ல எல்லா பாட்டையும் பாஸ் பண்ண வச்ச. நாங்களே எங்க மேல உள்ள பாசத்துலதான் படிக்க வைக்க நினைச்சுக்கிட்டு இருந்தா, நீ பிஜில ஆட்டம் போடுறதுக்காண்டி தான் படிக்க வச்சிருக்கேன். முத பிஜி படிக்க வைக்க மாட்டேன், இந்த தரதலை படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லன்னு எங்க அப்பா பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆளுகிட்ட பேசி எடுத்து உங்க பையனோட எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. ஆகான்னு வருவான் ஓகோன்னு வருவான்னு பேசி அந்த ஆளை என்னையும் உன் கூடாலே படிக்கிறதுக்கு அனுப்பி விட்டுட்டாரு. படிக்கிறதுக்கு வந்ததுனால தானே பொண்ணு கரெக்ட் ஆச்சு. இப்ப கல்யாணமா நடந்தாச்சு. கல்யாணம் மட்டும் தான் நடந்திருக்கு. சரிடா, உனக்கு மட்டும் எல்லாம் நடந்தா போதுமா? நாங்களே இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து. என்ன மச்சான் உனக்கு ஆசை இல்ல? அவனும் பைத்தியக்காரன், நீ பைத்தியக்காரன். அவிய 2 பேரும் என்னத்துக்கு வந்தாவ? டேய் காலேஜ்ல வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, நம்ம நிறைய பேசணுமேடா. அதான் அண்ணனுக்கு பர்சனல் லைஃப்ல ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு. அண்ணி வேற அண்ணனுக்கு கூட இல்ல, வியானா அண்ணனுக்கு கூட இல்ல. அதான் அந்த தர்பூசணி மண்டை கேட்டிருக்கேன் போல. அதுக்கும் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு என்னடா சம்பந்தம்? அந்த பிரின்சியா அண்ணன் நல்லா பேசுவாவா இல்லடா, அதான். ஆக உங்க அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லதுக்காண்டி 2 பேரும் வந்திருக்காவ, ரைட்டா? வீட்டுக்கே வந்துட்டாவ. மச்சான் போற போக்க பார்த்தா நீ செய்ய அநியாயத்தை பத்தி எல்லாம் பத்தி வச்சிருவாவ்ளோ. பாப்போம். இல்ல நான் சரியா கவனிக்கல. ஆனா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். டேய் சென்னை யாரு வண்டியை நிறுத்தி எப்படி நேரம் ஆகுது? கடவுளே, இவனுங்களை எல்லாம் ஏத்தி 8:30க்கு முந்தி காலேஜுக்குள்ள கொண்டு சேர்க்கணும். மத்த காலேஜ் பஸ் எல்லாம் 8:30க்கு முந்தி காலேஜுக்குள்ள போய் சேருது. என்னால மட்டும் 8:45 ஆனாலும் காலேஜுக்குள்ள போய் சேரதுக்கு முடியல. ஒருவேளை வியானன் தான் செய்யானுவலாம். அந்த பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்காரு. இந்த வழியா தானே 16ஆம் நம்பர் பஸ் வருது, உங்க பஸ் மட்டும் என்ன கொண்டு சேர்க்கறதுக்கு இப்படி நேரம் ஆகுதுன்னு கேட்காவ. காலமே எழுதி 1/2 மணி நேரம் பரிச்சைய எப்படியாவது தட்டி போட்டுறான்னு சொல்லிக்கிட்டு தான் இப்படி எல்லாம் நேரம் ஆக்கியானுவா. இல்ல யாருல வண்டிக்குள்ள நேரம் ஆகுது? ஒரு பஸ் ஸ்டாப்ல எல்லாம் பிள்ளைகள் நின்னா போதும் 70 தடவை தலையை சீவானுங்க. இல்ல இப்ப யாரு போறியா வண்டி எடுக்கட்டா? அண்ணே ஒரு நிமிஷம், இந்த லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு வந்துறேன். இல்ல யாருக்கிட்ட எல்லாம் கொடுக்க போற? என்ன உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏபிசி காலேஜ்ல படிக்க பிள்ளைக்கு தான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியலா? டேய் ஒரு வேளை நம்ம டான பத்தி பேசினாலும் கவின் சரினா மண்டே நீக்கு யாரடா எட்டி எட்டி உளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கேன்? பையனோளுக்கு ஈக்குவலா இதுவோல ஆடம் கடந்து ஒரு காலேஜ் பஸ்னா வருஷத்துக்கு ஒரு முறை காலேஜ் டே வரும், வருஷத்துக்கு ஒரு முறை பஸ் டே வரும், வருஷத்துக்கு ஒரு முறை ஆயுத பூஜை வரும். இப்படி 3 நாள் தான் கொண்டாடுவானுங்க. ஆனா இந்த காலேஜ் பஸ்ல மட்டும் என் உயிரை எடுக்கிறதுக்கு தினமும் கொண்டாட்டம் தான். இதுங்களை ஏத்தி காலேஜுக்குள்ள கொண்டு சேர்க்கிறதுக்குள்ள அம்மம்மா என் உயிர் பெய்யறான்.
அடே வெயிட் 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 தானு யாரை எவனாவது இறங்கினாலே சென்னன்னு வரமாட்டான். டே கவின், இதுல இவனா? டிரைவர் அண்ணே, டான் கீழ இறங்கிட்டாரு. வாரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ச்சீ, இவன் பியோட முடிச்சுக்கிட்டு போவான்னு பார்த்தோம், இப்ப எம்மி வேற. அப்பப்பா என்னமோ ஒரு வரியம். இவன் போயிட்டானா ஓரளவு காலேஜ் பஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். என்னடா அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருக்கான், என்னன்னு தெரியலையே. வா போய் பாத்துக்கிட்டு வருவோம். டேய், என்னால எல்லாம் இறங்க முடியாது, என்னன்னு போய் பாத்துக்கிட்டு வாங்க. இவன் என்னமோ வெளியே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தான், என்னத்துக்கு இறங்கிருப்பான்? அட ஆண்டவா, இவருங்க 2 பேரும் வேற இறங்கியானோலாம். ஒருத்தன் இறங்கினாலே சென்னன்னு வந்து சேர மாட்டான், இதுல 3 பேரா விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா மனசு வர மாட்டேங்குது. எங்கேயாவது ஊர் சுத்தத்துக்கு போயிருவானுவான். அது பிறவைக்கு நம்ம தான் காலேஜுக்கு பதில் சொல்லணும், வீட்டுல உள்ளவியலுக்கு பதில் சொல்லணும். இல்ல சரினே, இந்த பயலுக்கு தான் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களா, ஒரு வாரம் வீட்டுல கிடக்க வேண்டியது தானே. 1 2 3 உதட்டுல மச்சம் இல்லையே. கவினம், என்னது கறக்க பறக்க ஓடி வந்து பிள்ளைகளுக்கு முன்ன வந்து நிக்க? இந்த பிள்ளைகளும் நம்ம காலேஜ் கிடையாது. யார் வண்டியில? ஹாய், ஹலோ. என்னோட பேரு டான், கரெக்ட்டா? அட, நீங்களும் நம்ம காலேஜ் தானா? அட கடவுளே, இவன் என்ன வேற காலேஜ் பிள்ளைகளுக்கு கூட பேசிக்கிட்டு நிக்கான். இவன் காலேஜ் கூட இல்லையே. இவனா தேடி போக மாட்டானே, இவன் அந்த ரகம் இல்லையே. ஐயோ, இப்ப இதுவா முக்கியம்? என்னமா 1/2 மணி நேரத்துக்குள்ள காலேஜ் கேம்பஸுக்குள்ள வண்டி நிக்கணும். இல்ல கவினே, யாராது? எங்க டானையே லேன்னு சொல்லிருவீங்களா? இதுங்கள காலேஜ் கூடாம வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கணும். என்னங்க சொல்லுதியா, எங்க காலேஜ் கிடையாதா நீங்க? இல்ல டான், நாங்க உங்க காலேஜ் கிடையாது. அப்புறம் டான்னு சொல்லிக்கிட்டு என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க எல்லாம் இந்த காலேஜ்னு தெரிஞ்சுக்கிட்டலாமா? நாங்க ஏவிசி காலேஜ்ல யூஜி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, ஏவிசி காலேஜா? காலேஜ் பஸ் என்னமா வரலையோ? ஓகே டான். இவனை என்னத்துக்கு அனுப்புறான்? நேரம் ஆகுதே கடவுளே. அண்ணே, டான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்களாம். டேய் டேய் அஸ்வந்த், கடவுளே, இவனுங்களுக்கு டிசி கொடுக்க மாட்டாவன். என்னமா எத்தனை நாள் தான் இந்த ரோடு டிராபிக்னு ஏமாத்த முடியும்? அதனால ஷார்ப்பா இப்ப எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பஸ் மட்டும் எப்படி கரெக்ட் டைமுக்கு காலேஜுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இவனோட மாட்டி விட்டுற வேண்டியதான். டேய், எந்த காலேஜ் சொன்னியா? ஏவிசி காலேஜ் தான். என்னமா பஸ் வரையில எல்லாம்? இல்ல, எங்களுக்கு என்னமா வரையல, என்னமோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துரும். எஸ் சுஸ்மி. உங்கள இல்ல, அந்த பக்கம் நிக்கியாவளே, அவையிலதான். என்னைய கூப்பிட்டியா? ஆமாங்க, நீங்க ரொம்ப. இவன் என் ஃப்ரெண்டு தான், கல்யாணம் ஆயிட்டு. இப்ப அவ கேட்டாளா? கேட்கலனால பின் குறிப்பை பத்தியும் சொல்லணும், கொஞ்சம் வந்த வேலையை பார்க்க விடு. டான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கான். எப்படி? ஸ்கூல் படிச்ச பிள்ளைகள் கொஞ்சம் பேர் உங்க காலேஜ்ல படிக்கவ, உங்களை பத்தி நிறைய பேசுவாவ. Facebook இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நாங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இவனுக்கு வந்த வாழ்வு. என்னடா உங்க காலேஜ் பஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு நிக்குது, நீங்க எங்க கூட வந்து பேசிட்டு நிக்கிறியா? வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். நீங்க ரொம்ப நேரமா இங்க நிக்கிறீங்களா? எப்படியும் ஒரு 1/4 மணி நேரமா நிக்கியாம். என்னடா எதுக்கு கேக்குறியா? ஒன்னும் இல்ல, இப்ப 1 நிமிஷத்துக்கு முன்னாடி இதுல ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்ததே பாத்தியலாம்? நிறைய பிள்ளைகள் நின்னாவ. இல்ல 1 நிமிஷம் இல்லன்னா 2 நிமிஷம் தான் இருக்கும். நான் இறங்கி வர்றதுக்கு முந்தைய அந்த பொண்ணு காணல. அதான்டா நிறைய பிள்ளைகள் நின்னாவளே, நீங்க யார கேக்குறியா? ஐயோ, 2 நிமிஷத்துக்கு முன்னாடிமா. இப்ப தொடர்ந்து 2-3 காலேஜ் பஸ் வந்தது, எல்லா பிள்ளைகளோட ஏறி போயிட்டாவ. ஓ அப்படியா? ஆமா, கண்டினியூஸா 3 காலேஜ் பஸ், அது பிறகு ஒரு கவர்மெண்ட் பஸ். உங்க காலேஜ் பஸ் ஒதுக்கி விட்டுருக்கிறதுனால அதுக்கு முன்ன இப்பதான் போயிட்டு இருக்கேன். யாரடா தேடுற? என்ன யூனிஃபார்ம் போட்டிருந்தாவளா? என்னமா? அது யூனிஃபார்ம் போட்டிருந்தாவளான்னு கேட்டேன். யூனிஃபார்ம் இல்லையே, என்னமோ பிங்க் கலர்ல ஒரு Dress போட்டிருந்தாவ. பிங்க் கலர்ல 2-3 பிள்ளைகள் போட்டுக்கிட்டு நின்னாவ. உதட்டு பக்கத்துல கூட மச்சம் இருந்தது. சபி, நீ பாத்தியா? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஆமா, ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா, உதட்டு பக்கத்துல கூட ஒரு பொண்ணுக்கு மச்சம் இருந்தது. அந்த பொண்ணு தான் எந்த காலேஜ் பஸ்ல ஏறி போனாவ? செம்மையா கவனிக்கலையே. நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன். தினமும் நீங்க இங்க தானே நிப்பியா? பாக்கிறதுக்கு காலேஜ் படிக்க போன மாதிரி தான் இருந்தது. நம்ம டான் என்ன புதுசா பிள்ளைகளோட எல்லாம் தேடியான்? எனக்கு சேம் டவுட் தான். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன். ஞாபகம் இல்லையே. தினமும் இங்க தானே பஸ் ஏறுவீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன், ஞாபகம் வரும். டான், சொல்லுமா, எந்த காலேஜ்? எந்த பஸ்ல யாருனாவன்னு பாக்கல. ஆனா இதுக்கு முன்ன இந்த ஸ்டாப்ல நாங்க அவையில பார்த்தது கிடையாது. ஏதோ 2 பிள்ளைகளுக்கு கூட பேசிக்கிட்டு நின்னாவ. அந்த 2 பிள்ளைகளும் உங்க காலேஜ் தான். எங்க காலேஜ் பிள்ளைங்களா? ஆனா நீங்க கேட்க பொண்ணு அதான் உதட்டு பக்கத்துல மச்சம், அந்த பொண்ணு இதுக்கு முன்ன இந்த ஸ்டாப்ல இருந்து பஸ் ஏறினதே கிடையாது, புதுசு. ஓ அப்படியா? என்னடான்னு தெரிஞ்சவியலா? இல்லங்க, தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எந்த பிள்ளைகளுக்கு பரமே போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாரு பேசினாலும் நல்லா பேசுவியான்னு மட்டும் சொல்லுவாங்க. லவ்னு ஆரம்பிச்சா 8 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் நிப்பியான்னு கேள்விப்பட்டிருக்கேன். புதுசா இருக்குது பொண்ணு தேடியது. இல்ல தெரிஞ்சுக்கலாமேன்னு, அவ்வளவுதான். புதுசா ஒரு பொண்ணு இந்த ஸ்டாப்புக்கு வந்திருந்தா.
புதுசுங்கிறதுனால அது எந்த காலேஜ்னு தெரியாது, எந்த காலேஜ் பஸ்ல யாருன்னா வேணும் தெரியாது. மிச்சம் இதுல நின்ன பிள்ளைங்க எல்லாம் இதே டைம்ல வார பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் எந்தெந்த காலேஜ்னு தெரியும். டேய், ஜெருனே. மச்சான் கொத்துக்கிட்டே இருக்காரு, வா. சரிம்மா, நாளைக்கு பார்க்கலாம், பாய். நாளைக்கு பார்க்க போறானுங்களா? அப்ப நாளைக்கு இதே நிலைமையா? டேய் யாருங்கடா, நேரம் ஆகுது. இவனுங்க பரிச்சு எழுதுறதுக்கு மடிச்சுதான் இப்படி எல்லாம் செய்யானுவளோ. விளங்காதவன், இவனாலதான் பஸ் லேட். யாரு தொலைறானா? தினமும் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் லேட். இப்படி லேட்டா கொண்டு சேத்தாவல்னா எப்படி 1/2 மணி நேரம் டெஸ்டா 1/4 மணி நேரத்துல எழுதி முடிக்கியது? நம்ம கொஞ்சம் படிக்க பிள்ளைனால மதியம் எக்ஸ்ட்ரா டைம் தராவ. என்னைக்காவது என்னைய ஈவினிங் கிளாஸுக்கு இருக்கட்டும், அது பிறகு இந்த பணங்க மட்டும் எனக்கு இருக்கு. யாரு தொலைறானா? இவன் தான் இந்த கேங்குக்கே லீடர். இந்த கேங்க் என்ன, இந்த பஸ்லயே இவன் சொல்லியதான் எல்லாரும் கேட்பாவ. அண்ணே போலாம். ஏன் டீ மூஞ்ச எப்படி வச்சிருக்க? மூஞ்ச பாரு. துமுறு பிடிச்சவன். இவனாலதான் லேட், தினமும் இவனாலதான் லேட். என்னடா, ஏன் திடீர்னு பஸ் விட்டு இறங்குனியா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணை வெளிய பார்த்தேன். பொண்ணா? என்ன காலேஜ்? காலேஜ் ஸ்டூடெண்டா? காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நினைக்கேன். யாரு? நீங்க பாத்துக்கிட்டியா பொண்ண? அதான் ஸ்வீட்டி, மூஞ்ச பாக்கலான்னு பார்த்தேன். அதான் உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். அவன் குரங்கு மண்டையை போட்டு ஆட்டி மறைச்சி அந்த பிள்ளைக்கு மூஞ்ச பார்க்க விடாம பண்ணிட்டான். அந்த பிள்ளையை பாக்கிறதுக்காண்டி தான் இறங்குனேன். அதுக்குள்ள வேற காலேஜ் பஸ்ல ஏறி போயிட்டா போல. சும்மா பாக்கணும் போல தோணுச்சு, மூஞ்ச முடியாம போயிட்டு. நாளைக்கு பாப்போம். நாளைக்கு எப்படி கண்டுபிடிப்பியா? ஒதுட்டு பக்கத்துல மச்சம் இருக்கு. மச்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவியலா? ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே. சரி ஸ்வீட்டி, பாய், நான் பின்னாடி போறேன். ஓகே டான். இதுங்க அவனுக்கு மேல இருக்கும் போல இருக்கேன். வருண், நீங்க மச்சான் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்க மச்சான். என்ன டாக்டர் சார், ஏர்போர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்க போறான்? இல்லனா யாரையாவது கூட்டிட்டு போறதுக்காண்டி வந்திருக்குதியா? இல்ல மச்சான், 2.5 வருஷமா கனடால இருந்தேன். கேள்விப்பட்டேன் வருண். என்னால வர முடியல. இருந்தாலும் சிஸ்டர் இறந்து போன விஷயம், 6 மாசத்துல கை குழந்தை வேற. உடனே நீ கனடா கிளம்பிட்டதா சொன்னாவ. ஆனா நீ முன்னமே வந்திருப்பான்லாம் நினைச்சேன். இல்லடா, அது பிறவைக்கு இப்பதான் வரேன். நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். கல்யாணம் தான் சென்னான்னு பண்ணிக்கிட்டேன். ஒய்ஃப் எல்லாம் எப்படி இருக்காவ? என்னமா, வெட்டு குத்து கொலை இது மட்டும் தான் மிச்சம். மத்ததெல்லாம் சூப்பராவே போயிட்டு இருக்கு. பிள்ளை இருக்கிறதுனால பிள்ளைக்கு மூஞ்ச பார்த்து 2 பேரும் பொறுத்து போயிட்டு இருக்கோம். 2 பேரானா? நான் செய்ய அநியாயத்தை அவ பொறுத்து போயிட்டு இருக்கா, அவ செய்ய அநியாயத்தை நான் பொறுத்து போயிட்டு இருக்கேன். சூப்பர்டா, சூப்பர். அம்மா, நீ என்ன இங்க? அண்ணா கத்தார் போறான், அவனை கொண்டு விடதுக்காண்டி வந்தேன். ஓகே, ஃபிளைட் கிளம்பிட்டா? என்னமே இல்லன்னு நினைக்கேன். சரிடா. ஐரா இதோ வந்துட்டு இருக்கான். நவீன், இவதான் என் பொண்ணு ஐரா. ஐரா குட்டி எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன்டா. அவன் பேரு? யாரு? இல்ல, பையன் பேர் என்னன்னு கேட்டேன். தியான். தியான். சொல்லு வருண். இவன் என்னோட ஃப்ரெண்டு நவீன். ஸ்கூல்ல எல்லாம் ஒன்னாதான் சேர்ந்து படிச்சோம். கான்டாக்ட்ல இல்ல, எதிர்பார்க்காம திடீர்னு சந்திச்சிருக்கோம். ஓ அப்படியா, சரி. நவீன், இது தியா. சந்தோஷமா இருக்குடா. தெரியுமா அவள முன்னமே? இல்ல, அவியல இதுக்கு முன்ன எனக்கு தெரியாது. ஆனா சந்தோஷமா இருக்கு. புரியல. உன் ஒய்ஃப் இறந்து நீ தனியா ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நிக்கும் போது ரொம்ப கவலைப்பட்டோம் எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி பேசிக்கிட்டு தான் இருந்தாவன். உன் கூடல கான்டாக்ட்ல இல்லைனால ரொம்ப நானும் கவலைப்பட்டேன். சின்ன வயசுலயே ஒரு குழந்தைய இங்க விட்டுக்கிட்டு உன்னையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டாவளே அப்படின்னு. ஆனா இன்னைக்கு உன்னைய பாக்கிய சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இந்த 2.5 வருஷத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணி என்னமோ ஒரு குழந்தையும் இருக்குதே, இத பாக்கச்சுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நவீன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. டேய், ஒய்ஃப் இறந்தா 2வது கல்யாணம் பண்ணப்படாதா? இதுல என்ன தப்பு இருக்கு? இத என்னத்துக்கு மறைக்கிய? ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் அப்ப நீ 2வது கல்யாணம் பண்ண விஷயத்த பத்தி சொல்ல இல்லையா? கல்யாணம் பண்ணி 1.5 வருஷத்துல உன் ஒய்ஃப் இறந்திருக்காவ. இன்னொரு கல்யாணம் பண்ணா உன்னை யாராவது தப்பா நினைப்பாவலாம். ஏன்டா இத சொல்லதுக்கு தயங்கிய? ஐரா வேற சின்ன பிள்ளை, இதுல என்ன தப்பு இருக்கு? நவீன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அது என் ஒய்ஃப் கிடையாது. உன் ஒய்ஃப் கிடையாதா? இல்ல மச்சான், அவ என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமாடா. ஓ, கை குழந்தையோட இருக்காவளா? உன் குழந்தைய வேற கூட்டிகிட்டு வந்தாவளா? அதான் 2வதா கல்யாணம் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இவங்க டாக்டர் அர்ஜுன் தெரியுமா? கிரேசி ஹாஸ்பிட்டலோட எம்டி. ஆமா, அவரோட ஒய்ஃப் தான். அவன் அவரோட குழந்தை தான். ஓ சாரி சிஸ்டர். பரவாயில்ல. இவளால வருணுக்கு ஜியாத்து தான் கேவலம். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்கிறாதுங்க. சத்தியமா எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தெரியாம தானே பேசுனியா? மச்சான் சாரிடா, ஏதாவது தப்பா எடுத்துப்பாவளோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ தெரியாம தானே கேட்ட. வந்த இடத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்ட பத்தியா? பரவாயில்லடா. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஊர்ல தான். காலமே என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆபீஸ் போனோம்.
6 மணிக்கு ஆபீஸ் முடியும். அவளுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி 8 மணிக்கு தான் ஆபீஸ்ல இருந்தே கிளம்புவேன். நல்ல ஆள்டா நீ. சரி மச்சான், நீ வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஆமாடா. சரி, எனக்கு பக்கத்துல என் ஃப்ரெண்டையும் பார்க்கணும். நான் அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவேன். அப்புறமா பார்க்கலாம். சரிடா. உன் நம்பர் கூடாய். நோட் பண்ணிக்கா. ஏன் பாக்கிவியெல்லாம் இப்படி தப்பா பார்க்காவ? ஒரு ஆணு பொண்ணு ஃப்ரெண்ட்லயே நடந்து வரப்படாதா? அதுவும் அவ 2 பிள்ளைய வச்சிருந்தா உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு முடிவே பண்ணிடுவாங்களாம். சரி வருண், போயிட்டு வரேன். சரிடா. என்ன? இல்ல, என்னால தானே உனக்கும் கெட்ட பேரு. ஆமா இல்லையா பின்ன? அம்மா இல்லன்னு சொல்லியது வா பெருந்தன்மையா இருக்கலாம். நீ வா கிளம்புவோம். எப்படி கேப் ஏதாவது வர சொல்லிருக்கியா? எப்படி வீட்டுக்கு போறது? இல்லனா வேற யாரையாவது வர சொல்லிருக்கியா? அம்மா வேற யாரையும் வர சொல்லலாமா? அம்மா தான் வரவன். ஓ அப்படியா? சீ, இதெல்லாம் திருந்தவா போகுது? இதெல்லாம் திருந்தவே திருந்தாது. வா. என்ன ஆயிரா? வண்டியில போயிட்டு இருக்கும்போது செல்லு போன தடவியலாம். ஐயா அடிச்சிரும் பாத்துக்கா. டாக்டர் தான் நீ போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. ஐயோ ஐரா, அழாத வா. அழட்டும், டாக்டர் தான் சொல்லியிருக்காருல போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஃளைட்ல வரும்போது செல்லு போன நீங்க தடவலப்பா. டீக்கல போகும்போது தடவியலாம். ஓ, ஃபிளைட்ல வரும்போது உனக்கு போன் தராததுனால கால யாருனதுக்கு பிறகு உனக்கு போன் தரணுமா? பாரு ஐரா, நீ போன் அதிகமா பாக்கியதுனாலதான் உனக்கு கண்ணுல பிரச்சனை வந்திருக்கு. இது மட்டும் அர்ஜுன் மாமாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா, ஒன்னே திட்ட மாட்டாரு, அப்பாவை தான் போட்டு திட்டுவாரு. அத்தி செல்லு போன. ஐரா வா, பாட்டி வெயிட் பண்ணிட்டே இருப்பாவ. வான்னு சொல்றேன் எல்லாம் வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பார்வதி நல்லா இருக்காவளா? ஏண்டா, நான் ஒரு ஹெச்ஓடி, என்னைய பார்த்தே நக்கலா? சார் பார்வதி நல்லா இருக்காளான்னு தானே கேட்டான். அதான்டா, நான் ஒரு ஹெச்ஓடி, என்னைய பார்த்தே கிண்டலா உங்களுக்கு? சார் பார்வதி நல்லா இருக்காவளா? இதுல என்ன நக்கல் கிண்டல் கேலி இருக்கு? ஏண்டா, பார்வதி நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு எங்க தெரியும்? யாருக்கிட்ட கேட்கணுமோ அவியலுக்கிட்ட போய் கேளு. சார் யாருக்கிட்ட கேட்கணுமோ அவியலுக்கிட்ட தான் கேட்கும். பார்வதி நல்லா இருக்காளா சார்? ஏடா, நீங்க 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ், என்னைய கலாய்க்குதியலா? வாங்கடா வாங்கடா, பிரின்சிபலை பார்க்க போலாம். ஐயோ சார், பார்வதி நல்லா இருக்காவளான்னு கேட்டதுல என்ன இருக்கு? பார்வதி நல்லா இருக்காவளா? பார்வதி நல்லா இருக்காளான்னு அவ புருஷன்கிட்ட போய் கேள்டா. எனக்கிட்ட கேட்டா எனக்கு எங்க தெரியும்? ஐயோ 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 ஆதி சார், நாங்க உங்க எக்ஸ் லவரை பத்தி கேட்கல. பரவே, நாங்க உங்க பிள்ளை பார்வதியை பத்தி கேட்டோம். என் பிள்ளை பார்வதிக்கு என்ன என்ன நல்லா இருக்காவல்னா நல்லா இருக்காவன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா இல்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க. யாரு பார்வதி? நல்லா இருக்காவளா? அது என்ன நல்லா இருக்காவளா? இங்க வேலை பாக்கிய ஸ்டாஃபுக்கே மரியாதை கொடுக்க மாட்டியா? என் பொண்ணுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசிய? சார் என்ன இருந்தாலும் ஹெச்ஓடியோட பொண்ணு, ஹெச்ஓடிய மரியாதையா பேசியது போல ஹெச்ஓடியோட பிள்ளைய மரியாதை கொடுத்து தான் பேசணும். இது போல இருந்து. சார் பார்வதி நல்லா இருக்காவளா? டேய் சார், உங்க பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னமோ சொல்லவே இல்ல. என் பொண்ணு நல்லா தான் இருக்கா. ஏடா டேய், நீங்க 2 பேரும் எந்த டிபார்ட்மெண்ட்? ஐடி கார்டு எங்கடா? நாங்க 2 பேரும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். மச்சான் சிவில்டா. பார்வதியை வச்சு உடக்குனதுக்கு இந்நேரத்துக்கு பிரின்சிபல் ரூம் வரைக்கும் இழுத்துட்டு போயிருப்பாரு. அவைய டிபார்ட்மெண்ட் சொன்னா பிரின்சிபல் வரைக்கும் கொண்டு போக மாட்டாரு, அப்படியே விட்டுருவாரு. இப்ப ஐடி கார்டுக்கு மட்டும் தானே தொடங்கி இருக்காரு. நம்ம புக்ஸ் எங்க, பேக் எங்க, ஷூ எங்கன்னு 1008 கேள்வி கேட்பாரு. தலைமுடி வேற ரவுடிங்களுக்கு தலைமுடி மாதிரியே இருக்கு. பேசாம நின்னுரு. சார் நாங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், உங்க டிபார்ட்மெண்ட் தான் சார். ஏன் டிபார்ட்மெண்ட்ல உங்க 2 பேரையும் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா உங்களை நாங்க பாத்திருக்கோம் சார். இங்க பாருங்கடா, என் டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால சும்மா விடுறேன். இனிமே பார்வதியை பத்தி பேசிய வேலையே வச்சுக்கிடாதுங்க என்ன? சார் நாங்க உங்க எக்ஸ் லவர் பார்வதியை பத்தி கேட்கல, உங்க பொண்ணு பார்வதியை பத்தி கேட்டோம். என்னவா இருந்தாலும் பார்வதியை பத்தி இனிமே பேசக்கூடாது. போ கிளாஸுக்கு ஓடு. ஓகே சார், பார்வதியை நாங்க கேட்டதா சொல்லுங்க. போற பாரு, இவள பார்த்தாலே சரியா வருது. எனக்குதான் இந்த காலேஜ்லயே நம்ம டான பொறுக்கின்னு சொன்னது இவதான். நமக்கு எதிரியா இவதான். எப்படி நம்ம கிளாஸ்லயே இவ இருக்கா? இவருக்கு யாரு ஃபைனல் இயர்ல இங்க சீட் கொடுத்தது? எல்லாம் அந்த பிரின்சிக்கு வேலையா தான் இருக்கும். நம்ம டானையே பொறுக்கின்னு சொல்லிட்டா. இங்க பாரு, ஒரு கை பாத்துடலாம். ஏந்திரி வா. இல்லல சோடா புட்டி வந்துட்டோம். ஏன் இன்னைக்கு வர மாட்டாளா? புதுசா கல்யாணம் இருக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாளா இருக்கும். எப்படியும் சும்மா தானே இருக்கணும். அவ வந்ததுக்கு பிறகு இவளுக்கு வைக்கலாம் பேட்டு. இன்னைக்கு காலமா நான் பேக் வைக்கிறதுக்கு உள்ள போறேன். ஹாய், ஐ அம் தன்விகா அப்படின்னு அவ பேரை சொல்லி நம்மள்கிட்ட பேச ஆரம்பிக்கியா. ஃபைனல் இயர்ல ஜாயின் பண்ணிருக்கா. நம்ம எல்லாரும் முத வருஷத்துல இருந்து ஒன்னா சேர்ந்து தான் படிக்கோம். ஆமா, கொஞ்சம் பிள்ளைகள் மட்டும் தானே டைரக்ட் செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ணாவ.
நியாயமா பார்த்தா நாம தான் அவளைகிட்ட நீ யாரு உன் பேர் என்னன்னு கேட்கணும். ஆனா அவளே வந்து பேச ஆரம்பிக்கானா அவ எவ்வளவு பெரிய கேடியா இருப்பான். கரெக்ட். காலம் காத்தால இந்த துளசி இருக்கால துளசி, ஆமா அவ அவளுக்கிட்ட வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு நிக்கா. ஏண்டி அவளுக்கு அண்ணன் தானே பொறுக்கின்னு சொன்னா இவா, கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாம அவளுக்கிட்டே போய் பேசிக்கிட்டு நின்னா. ஆமால நீ ரெஸ்ட் ரூம் போன கண்டியா, அப்ப நான் என் கண்ணால பார்த்தேன். உன் சத்தி உள்ளது என் 2 கண்ணால பார்த்தேன். ஓடக்கூடாதுடி, நம்ம டான பொறுக்கின்னு சொன்ன இவ்வளவு விடப்படாது. டான் இல்லாம இந்த காலேஜே இல்லன்னு அவளுக்கு தெரிய வைக்கணும். இத சோடப்புட்டி வரதுக்கு 1 வாரம் ஆகும் போலயே. ஏற்கனவே கிளாஸுக்குள்ள நிறைய எதிரிங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அவளுக்கு கிடக்காளுங்க. டானு கொண்டுனா எல்லாரும் பொங்கி எழும்புவாவ. எப்படியாவது நம்ம 2 நாளையில இந்த சோடா புட்டியை காலேஜுக்கு வர வைக்கலாம். ஆமல நம்ம 3 பேர்ல ஒருத்தி இல்லாததும் இவளுங்க எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாளுங்க. இந்த பெங்களூர்காரி அவளா வந்து ஹாய் ஐம் தண்டிகா அப்படின்னு பேசினதுக்கு இன்னைக்கு அவ மூஞ்ச பேத்திருப்பான். இந்த சோடா புட்டி காலேஜுக்கு வராததான் காரணம். அவளை வர வைக்கும், நம்ம 2 நாளையில வர வைக்கும். அது பிறகு இந்த பெங்களூர்காரிக்கு டான் யாருன்னு காட்டுறோம். மச்சான் மேட்டர் ரொம்ப சீரியஸாடா. டேய் என்னடா? கிரண், அவ அம்மா அப்பா கிட்ட நீ பேசிய? எவ அம்மா அப்பா கிட்ட? அதான்டா என் பொண்டாட்டி அம்மா அப்பா கிட்ட பேசி நீ தானே அவிய கூட அனுப்பி வச்ச. உனக்கு என்னடா பிரச்சனை? மச்சான் ஃபர்ஸ்ட் நைட் பத்தி எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? ஏண்டா டேய், என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க கல்யாணம் நடந்தது? அந்த டைம்ல எப்படிடா நீ கனவு கண்டிருப்ப? மச்சான் தாலி கட்டும் போது கூட இன்னைக்கு ராத்திரியே எனக்கும் அவளுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தாண்டா கட்டினேன். டே கவனம், பேசி ஏற்பாடு பண்ண போறியா இல்லையா? நான் அடிச்சாலும் அடிச்சிருவோம் பத்துக்க போயிறேன். 23 வயசுல இந்த மூஞ்சிக்கு கல்யாணம் ஒரு கேடன். ஒரு ஷூக்கே அந்த மிலிட்டரிக்கு பரத்தாலதான் போயிட்டு இருக்கேன். மொத படிச்சு நல்ல வேலைக்கு போக ஆரம்பி. அவன் இந்நேரத்துக்கு வேலைக்கு போயிருப்பா மச்சான். நீதான் என்னமோ மேல மேல படிச்சுக்கிட்டே போனாதான் ஃபியூச்சர் சிறப்பா அமைன்னு சொல்லிக்கிட்டு படிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. நல்லா சொல்லு, அவனுக்கு மண்டைக்கு உரைக்க மாதிரி சொல்லு. இந்நேரத்துக்கு அவன் கிடக்கான். டேய் நிஜமாவே சீரியஸா? அப்போ அந்த ஸ்பார்க் அது இந்த பொண்ணா? அது இந்த பொண்ணான்லாம் தெரியல, ஏன்னா நான் தான் மூஞ்சியே பாக்கலையே. புறவு என்ன அந்த பொண்ணை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? ஆனா மச்சான் அது எப்படி நான் மூஞ்சி பார்க்காம இருக்க முடியும்? ஏண்டா எத்தனையோ பொண்ணுக்கு காதை மட்டும் பாத்திருப்பேன், எத்தனையோ பொண்ணுக்கு கண்ணை மட்டும் பாத்திருப்பேன். உடனே அந்த பிள்ளைக்கு மூஞ்ச பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு பரத்தாலே போயிருக்குதியா? அப்படி இது வரைக்கும் போனது இல்லதான். ஆனா என்னமோடா மூஞ்ச பாக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு தோணுது. டேய் தப்பா இல்ல மச்சான், லவ்வெல்லாம் இல்ல. மச்சத்தை பார்த்து யாராவது லவ் பண்ணுவாங்களாம். நீ வண்ணப்பாதான், அது மச்சமா இருக்காது. பரவ நெத்தியில வச்சிருந்த ஸ்டிக்கர் போட்டு நழுவி உதட்டு பக்கத்துல வந்திருக்கான். போடுற அவனா? சேடா அத கல்யாணம் ஆயிட்டுலாம். வயசு பசங்களுக்கு கூட உனக்கு என்ன வேலை? மொமனம் நான் ஊதுனாலே நீ பறந்து போயிருவ, சாவடிச்சிருமே போயிரு. மச்சான் நிஜமாவே அந்த பொண்ணு பாக்கணும் போல தோணுதா? அறிவு கட்டு மஞ்சமாக்காய், அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். மூஞ்ச பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். மாடு மாதிரி வளர்ந்துக்காய். மண்டை நீக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கல்லாட்டம் இருந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கான். இவன் மண்டை இல்ல மண்டை நீக்கி இருந்தானா அப்படியே அந்த பிள்ளைக்கு மூஞ்ச பாத்துருப்பேன். ஏண்டா மண்டை நீக்குன்னு சொன்னா எனக்கு எங்க புரியும்? அதான் எட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன். மண்டை மட்டும் இன்னைக்கு இல்லைனா இன்னைக்கே அந்த பிள்ளைக்கு மூஞ்ச பாத்துருப்பேன். இப்ப என்ன, அவ யாருன்னு பாக்கணும் அவ்வளவுதானே? ரைட்டு விடு, நாளைக்கு பாத்துருவோம். ஏண்டா காலேஜ் பஸ்ல இருந்துட்டு ஒருவேளை நமக்கு முன்னாடி அவிய காலேஜ் பஸ் போயிட்டுனா? ஆமால ஐடியா. என்ன ஒண்ணு பண்ணுவோம், நாளைக்கு பைக்ல போவோம். இவனுங்க 2 பேரும் ஜெரினுக்கு பைக்ல வரட்டும், நம்ம 2 பேரும் உன் அண்ணனுக்கு பைக்ல போவோம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னமே அந்த பஸ் ஸ்டாப்ல போய் நிப்போம். உதட்டு பக்கத்துல மச்சம் இருக்க பொண்ணு வந்ததுன்னா நீ மூஞ்ச பாக்கலாம். வரலனால 1 வாரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னமே போய் நிப்போம். 1 வாரத்துல 1 நாளாவது கண்டுபிடிக்க முடியாதா? இன்னைக்குதான் முதல்ல இந்த பஸ் ஸ்டாப்ல அந்த பொண்ணு நிக்கான்னு சொன்னாவ. ஒருவேளை அந்த பஸ் ஸ்டாப்ல நின்ன வேற ஏதாவது ஒரு பொண்ணுக்கு பெஸ்டா இருந்தா, இல்லன்னா தினமும் அந்த ஸ்டாப்ல நின்றுப்பா. எல்லாம் மத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல. 1 வாரம் பாப்போம். மாட்டலனா? ஏண்டா டேய், நம்ம காலேஜ்லயே எப்படியும் 30-40 பிள்ளைகளுவான். 30-40 பிள்ளைகளுக்கு உதட்டு பக்கத்துல மச்சம் இருக்கு. மச்சத்தை எல்லாமாடா கவுண்ட் பண்ண? இந்த தொடர்தலுக்கு போய் அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டே பாரு. அவ வரதுக்கு முன்னாடி பார்த்ததுடா. எப்படியும் 30-40 பிள்ளைகள் இருக்கான். இதுல ஒரு பிள்ளைய பார்த்து லவ் பண்ணிக்கான். ஏண்டா டேய், எனக்கா போய் பேசணும்னு கூட அப்படி யாருக்கிட்டையும் தோணுது கிடையாது. உன் சோடா புட்டி உனக்காண்டிதான் அவளுக்கிட்டே பேசியிருக்கேன். டேய் ஃப்ரீயா விடு, 1 வாரம் போவோம். அந்த பொண்ணுதான் உனக்கான பொண்ணுனா இந்த 1 வாரத்துல கட்டாயம் அவளை நீ பாப்ப, அதே பஸ் ஸ்டாப்ல வச்சு.
அர்ச்சனா, சொல்லுங்க. என்ன அர்ச்சனா இப்ப எல்லாம் எப்ப பார்த்தாலும் இந்த காலையே இருக்கேன். உறங்கும் போது மட்டும் தான் ரூமுக்குள்ள போறேன். முன்னெல்லாம் ரூம் விட்டே வர மாட்டேன். சாப்பிட்டதுக்கு வெளியே கிளம்பி போறதுக்கு மட்டும் தான் கீழே வருவேன். எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பேன். அது பிறவைக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறவைக்கு கொஞ்ச நாள் கீழே தான் இருந்தேன். பிறவை இப்ப திருப்பியும் உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு போனதுக்கு பிறவைக்கு ரூம்க்கே போகாம இருக்கேன். உறங்குறதுக்கு மட்டும் போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. செம்மையா டவர் கிடைக்கல தான். கவின் வந்துட்டானா? இல்ல இங்க 100 வருஷம் நான் பயிலுக்கு இங்க ஆடி அசைஞ்சு வாரான். எங்க போயிட்டு வரேன்? காலேஜுக்கு புக்ஸ் பேக் அதெல்லாம் பாதி காலேஜ் பஸ்ல இருக்கும், மீதி காலேஜ்ல இருக்கும். ஆக மொத்தம் காலேஜ் பஸ் காலேஜ் படிக்கிறதுக்கு தான் புக்ஸ் நோட்ஸ் எல்லாம். டொர படிக்க மாட்டியா? என்ன இங்க பாரு, அந்த பிரின்ஸுக்கு நேரம் போகலன்னு சொல்லிட்டு உன்னைய கூப்பிட்டு வச்சு காமெடி பொங்கல் கிண்டிக்கிட்டு இருந்தாரு. அதை நம்பி அப்பல இருந்து நீ பாக்கச்சுல எல்லாம் ஒரு மாதிரி சீட்டிக்கிட்டு தான் இருக்க பாத்துக்கான். ஆமா, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வயசாயிட்டுல உனக்கு. இங்க அடிச்சு பிடிச்சு ஓடி வாரேன். உனக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம் தான் வந்தேன். என்னவா? அண்ணி இருக்காவெல்லாம், அண்ணி வந்துட்டாவ. வந்துட்டாளா? ஆனா இங்க யாரையும் பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வரவே இல்ல. ஓ, வருணா ஐராவா வந்துட்டாவளா? ஐராக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த அகல்யா போன் பண்ணி என்னென்னமோ உளறிக்கிட்டு இருந்தா. அவ ஏத்தி விடுறதுக்காண்டி நிறைய பேசுவான். ஒண்ணு பண்ணுவோம், நீ வா, நம்ம ஐராவை போய் பாத்துக்கிட்டு வந்துருவோம். அண்ணே, நான் இப்பதான் அண்ணியும் வியானையும் பாத்துக்கிட்டு வரேன். அவ 6 மாசம் ஊர்ல இல்ல கண்டியா. பொட்டிக் கூட போன்ல தான் பேசி முடிப்பாவன்னு நினைக்கேன் எல்லாம். அதான் இன்னைக்கே பொட்டிக் போயிருப்பாவன்னு நினைக்கேன். பொட்டிக்ல வச்சுதான் பார்த்தேன். இப்ப கூட பொட்டிக்ல தான் இருக்காவ. பிள்ளையும் பொட்டிக்ல தான் இருக்கான். போமா. ஏண்டா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு நிக்க? என்னை பொட்டிக் தானே போறோம், போய் பாத்துக்கிட்டு வந்துருவோம். ஐராவை பாக்கிறதுக்கு வாரியா வரலையா? ரொம்ப ரோஷம் பாக்காதேனா? உன் பிள்ளை நீ பாக்கிறதுல என்ன இருக்கு? போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரியா? வந்து தொலைக்கிறேன், நீ நினைக்கிறத மட்டும் செய். அர்ச்சனா, ரூம்ல ஒரு கிளாக் கிடந்தது. பேட்டரி பிரச்சனை நினைக்கிறேன், கிளாக் ஓடவே மாட்டேங்குது. உங்ககிட்ட வேற பேட்டரி ஏதாவது இருக்கா? என்கிட்ட எங்க இருக்கு? இல்லையா? சரி, நான் போய் பேட்டரி வாங்கிட்டு வந்துறேன். மாட்டிட்டு அது பிறவைக்கு ஐராவை பாக்கிறதுக்கு போலாம். ஏப்பா, அப்படியே உன் பிள்ளையும் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்திருக்கண்ணா. எதுக்கு மறுபடியும் தூக்கிட்டு போகுதுக்கா? நான் பேட்டரி வாங்கிட்டு வந்துறேன். என் பேரையும் கொஞ்சம் சிடிச்சிட்டு தான் நிப்பான். ஆனால எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பான். 6 மாசமா கோட்டல சாப்பாடு ஒத்துக்காம இருந்ததுல பாதி ஆயாச்சு. எப்படிதான் இந்த தகரத்துக்கு இப்படி மனசு வருதோ பிள்ளைக்கு சோறு போடாம இருக்கிறதுக்கு. என் பேரனுக்கு ஒரு கப் காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு கூட இங்க யாரும் இல்ல. இத்தனைக்கு எல்லாம் அவனுக்கு வருவா. நானோ துளசியோ போய் காப்பி போடுறதுக்கு போனாலும் பாலை கொண்டாங்கன்னு பிடுங்கி வாங்கியா. பாவம் ஒரு கப் காப்பி கூட அதுவே போட்டு குடிச்சுது. அவன் சம்பாதிக்க பணம் மட்டும் இந்த தகரத்துக்கு வேணும். ஆனா இவெல்லாம் நல்லா இருக்க மாட்டா. என் பேரனை எப்படி தவிக்க விட்டுக்கிட்டு அவ பிள்ளை தூக்கிட்டு போயிட்டா. அது இங்க கஷ்டப்படியது அவளுக்கு தெரியவா போகுது. என் பேரனை எப்படி பாக்கிறதுக்கே சங்கடமா இருக்கு. கிரேசி உயிரோட இருந்திருந்தாள்னா அவனை எப்படி விட்டுருப்பாளா? சுந்தரி அக்கா. என்னதியா பாப்பா? வீட்டுக்கு போறேன். அம்மா இப்ப வந்துருவாவ. எப்படி 5 நிமிஷத்துக்குள்ள அம்மா வந்துருவாவ. அது வரைக்கும் வியானை பாத்துருப்பியலா? சரி பாப்பா, நான் பாத்துருக்கலாம். பசியில அழுவானா பிள்ளை? இல்லக்கா, அதுக்குள்ள நான் வந்துருவேன். சரிம்மா, நீ போ, நான் பாத்துக்கிட்டேன். சரிக்கா. மக்களே, அப்பா எங்க மக்களே? அங்க இருக்காவளா? அப்பா பிள்ளை பார்க்க வந்துதா? எப்ப வரேன் பாக்கிறதுக்கு? டாக்டர்னே, நீங்க என்ன எங்க கடைக்கு வந்திருக்கியா? ஏன் தம்பி வரப்படாதா? இல்லனே, நீங்க மெடிக்கலுக்கு வந்திருக்கியா? நீங்களே எவ்வளவு பெரிய டாக்டர். அப்பா இல்லையா? அப்பாவாண்ணே. அப்பா அண்ணா, சொல்லுப்பா. பொட்டிக் வந்தியலோ? அந்த அக்காவை பாக்கிறதுக்காண்டி வந்தியலோ? இல்லப்பா. இல்ல, அங்க எத்தி பாத்துக்கிட்டு நின்னியல, அதான் கேட்டேன். இல்லப்பா, நான் மெடிக்கல் தான் வந்தேன். அப்பா எங்க? அப்பா இல்லையா? அப்பா காப்பி குடிக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு போச்சுனே. என்னமா 10 நிமிஷத்துல வந்துறான். அப்பாவை பாக்கிறதுக்காண்டியா வந்தியா? இல்லப்பா, ஒரு தலைவலி மாத்திரை கூடாய். உங்களுக்கானே? நீங்களே எவ்வளவு பெரிய டாக்டர், எங்க மெடிக்கல்ல இருந்தே மாத்திரை வாங்குறியா? அதுவும் தலைவலி மாத்திரை, அதான் கேட்டேன். எனக்கு இல்லப்பா, எங்க பாட்டிக்கு. பாட்டிக்கு என்னன்னே ஆச்சு? அவளுக்கு லேசா தலைவலி, அதான் வர சமயம் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வரதுக்கு சொன்னாவ. ஓ அப்படியா? நில்லுங்கண்ணே, எடுத்து தாரேன். கண்ணாடி ஜன்னல் வழியா என்னத்தை எத்தி பாத்துக்கிட்டு நிக்க? இல்லம்மா. எங்க போயிட்டா? யாருமா? அதான் அறிவிலே அறிவு கூட்டினவா, அறிவாளி எனக்கு அம்மா. தியா பாப்பாவை கேக்குதியலா? அது வீடு வரைக்கும் போச்சு. நீங்க வரச்சமே தியா பாப்பாவை வெளியில பாக்கலையா? பாக்கல. என்னமா 5 நிமிஷத்துல அம்மா வந்துறான். அம்மா வரது வரைக்கும் வியானை பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சுது பாப்பா. அவன் என்ன பாப்பாவா? மாடு மாதிரி வளர்ந்துருக்காளா? நீ என்ன பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்க? இந்த உலகத்திலேயே அவள மாதிரி அறிவாளி யாரும் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட அறிவாளிய நீ பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்க? அம்மா, நீங்க தியா பாப்பாக்கு மேல கோவமா இருக்குதியா. பாப்பா வெளியே தானே இப்ப இருக்கு. அவ எப்ப பொட்டிக்க விட்டு வெளியே போவான்னு யாருக்கும் தெரியாது. அவ எப்ப இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போவானா யாருக்கும் தெரியாது. இல்லம்மா, பாப்பா தான் பொட்டிக்ல இல்லையே.
இப்பதான் பார்த்தேன். அர்ஜுன் தம்பி மெடிக்கல்ல தான் நிக்குது. மருந்து கடையிலயா நிக்காரு? ஆமாம்மா. தியா பாப்பா அந்த பக்கமா போன உடனே நம்ம பொட்டிக்கு தாண்டி அர்ஜுன் தம்பியை போல யாரோ போனவ. அதான் வெளியே போய் பார்க்கச்சுல அர்ஜுன் தம்பி மருந்து கடையில நின்னுகிட்டு நம்ம பொட்டிக்கு தான் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு நிக்குது. பாப்பா வெளியே போனதை பார்த்துட்டு தான் இந்த பக்கமா வந்திருக்கான்னு நினைக்கேன். பிள்ளைய பார்த்துக்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன் போல. கொஞ்சம் வந்த உடனே சொல்ல மாட்டியா? இல்ல பாப்பா பார்த்ததுன்னா அவ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு போட்டேன். அவருக்கு பிள்ளைய அவர் பாக்காரு. அதுக்கு எவளுக்கு கணக்கு கொடுக்கணும்? எவளாவது கணக்கு கேட்கட்டே, நான் பாத்துக்கலாம். எனக்கு என்னத்தையாவது பேசட்டு. அது பரவாயில்லை இருக்கேன். நாக்கு இழுத்து வச்சு அரைக்கி அவளுக்கு நாக்க. அண்ணே வேற ஏதாவது வேணுமா? என்ன இந்த அண்ணே பொட்டிக்கையே பாத்துக்கிட்டு நிக்காவ? அந்த அக்காவும் இப்பதானே வெளியே போனாவ. என்ன என்னப்பா? மாத்திரையை வாங்கிட்டியா? ரூபாயும் கொடுத்துட்டியா? வேற என்னத்தையாவது வேணுமா அண்ணே? இல்லப்பா, அப்பாவை கேட்டதா சொல்லு. நான் கிளம்பேனா? சரி அண்ணே. அர்ஜுன் தம்பி வாங்கம்மா. நல்லா இருக்குதியலா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம்மா, நல்லா இருக்கேன். எங்க நல்லா இருக்கிறியா? இருந்ததை விட இப்படி உணர்ந்து போயிருக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். 6 மாசத்துக்கு பறவைக்கு பாக்கேன். எவ்வளவு ஒல்லியாவி. நல்லாதாம்மா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறியெல்லாம், அதனால ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணதா இருக்கும். நான் உங்களை பாக்கிறதுக்கு வந்த உடனே வீட்டுக்கு வந்தேன். நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேதா ரோசாவியே சொன்னாவ. சரி சாயந்தரம் போல வந்து பாக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முந்தி நீங்க இங்கே வந்துட்டியா? இல்லம்மா, தலைவலிக்கு மாத்திரை வாங்குறதுக்காண்டி வந்தேன். வாங்கிட்டியலா? ஆமாம்மா, வாங்கிட்டேன். இனிமே கிளம்பேன். பிள்ளைய பாத்துக்கிட்டு போங்க. நல்லா இருக்கானா வியான்? நல்லா இருக்கான். வாங்க. இல்லம்மா, பரவாயில்ல. உட்காரதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களா இப்ப? தம்பி வந்து பாத்துக்கிட்டு போங்க. உங்க பிள்ளைய தூக்கத்துக்கு நீங்க யார்கிட்ட கேட்கணும்? ஐயோ இல்லம்மா, நான் வரல. வாங்க தம்பி. உங்க பிள்ளைய பாக்கிறதுக்கு நீங்க யார்கிட்ட கேட்கணும்? எவளுக்கிட்ட அனுமதி கேட்கணும்? இது வரைக்கும் வந்துட்டு பிள்ளைய பார்க்காம போனீங்கன்னா உங்களாலையும் தாங்கிக்கிட முடியாது. வாங்க. இல்லம்மா. அந்த நாய் இங்க இல்ல. வாங்க. அப்படியே வந்தாலும் என்ன சொல்லியானு நான் பாத்துக்கிட்டேன். பெத்த பிள்ளைய பாக்கிறதுக்கு அப்பனுக்கு உரிமை இல்லனா நான் பாத்துக்கிட்டேன். நீங்க வாங்க. அந்த அக்காவை பாக்கிறதுக்காண்டி தான் இந்த அண்ணன் வந்திருக்கான் போல. இவ 2 பேருக்கும் சண்டை என்னமோ சரியாவே இல்லையோ. அந்த அக்கா திருப்பி இங்க வந்தது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாவன்லாம் நினைச்சேன். அர்ஜுன் தம்பி. அம்மா, நல்லா இருக்கீங்களா? அட செல்லக்குட்டி, அப்பாக்கு சத்தத்தை என்னமா மறைக்கலையா? வியான் அப்பா வந்திருக்காவ பாரு. என்ன அணக்கமே இல்லாம கிடக்கா? வியான், பிள்ளை உங்க சத்தத்தை என்னமா மறைக்கல. ஆமா தம்பி, நல்லா இருக்குதியலா? ஆமாக்கா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்குதியலா? ஆமாப்பா, நல்லா இருக்கும். வாங்க தம்பி, பிள்ளை தூக்குங்க. தம்பி இளநீ வாங்கிட்டு வரேன். சுந்தரி. என்னம்மா? நீ வா, நம்ம போவோம். அவரு பிள்ளைக்கு கூட கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். சரிம்மா, அதுவும் சரிதான். என்ன மக்களே? கூறும்பா உயரம் குறைந்தேன் உன்னால், மனனில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே, சிறகாய் விரிந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே. கூறும்பா என் உலகே நீதாண்டா, கூறும்பா என் உயிரே நீதாண்டா, கூறும்பா. அப்பா, என் வியான்கே என்னமா அப்பாக்கு சத்த ஞாபகம் இருக்கா? ஒன்னு 6 மாசத்துக்கு பறவைக்கு பாக்கேன். அதுதான் இப்ப நீ என் கையில இருக்க. ஓ, என்னடா என் செல்ல வியான் அப்பாவை மறந்துருப்பான்லாம் நினைச்சேன். என்னமா அப்பாக்கு சத்தத்தை நீ மறக்கலையா? மறக்கலையா? உன்னை இனிமே எப்ப பாப்பேன்னு 6 மாசமா தவிச்சுக்கிட்டே இருந்தேன்டா. ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிறது மாதிரியே இருந்தது. நீ இல்லாம அப்பாவால ஒண்ணுமே பண்ண முடியல வியான். உனக்கு தெரியுமா, இப்போ அப்பாவோட உலகமே நீ மட்டும்தான். வியான், உன் அப்பாக்கு எதை பார்த்தும் பயம் இல்ல, யாரை பார்த்தும் பயம் இல்ல. ஆனா இப்போ பயமா இருக்கு. எங்க உன்னை நான் தூக்கி வச்சிருக்கேதோ அம்மா பாத்துட்டாள்னா மறுபடியும் உன்னை தூக்கிட்டு தூரமா எங்கேயாவது போயிருவாளோன்னு பயமா இருக்குடா. ஏன்னா அப்பாக்கு உன்னை விட்டா இந்த உலகத்துல அப்பாக்கு நீ யாருமே இல்ல வியான். நீ மட்டும்தான் எனக்கு எல்லாம். உன்னை எட்டி நின்று பார்த்தா போதும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில தான் வந்தேன். ஆனா உன்னை தூக்கிட்டேன். நீ அந்த வீட்டை விட்டு போனதுக்கு பிறவைக்கு அந்த ரூம்ல இருக்கவே பிடிக்கல வியான். இந்த 6 மாசம் ஒரு யுகம் மாதிரி போயிருக்கு. என்னை விட்டு எந்த உறவு போனாலும் நான் கவலைப்பட்டதே இல்லை.
ஆனா நீ இல்லாம அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலடா. உன் பாட்டிட்ட நான் மெடிக்கலுக்கு வந்ததா சொன்னேன். ஆனா உனக்கு தெரியுமா, உன்னைய பார்க்கறதுக்காண்டி தான் வந்தேன். ஐயோ அம்மா, தியா பாப்பா வந்துட்டான். அந்த அறிவாளி வந்து 10 நிமிஷம் ஆச்சு. பிள்ளை இழுத்து பிடிங்கி வாங்கட்டும், அது பிறவைக்கு இருக்கேன். இல்லனா ஏதாவது ஒரு வார்த்தை பேசட்டும், அவ பல்ல பியாத்த அவ கையில கொடுப்பேன். 6 மாசமா அந்த மனுஷனை கஷ்டப்படுத்துறது காணாது இவளுக்கு. பிள்ளையை பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்காரு. இவெல்லாம் என்ன மனுஷியோ, இவளையெல்லாம் நான் வளர்த்தேன்னு நினைக்கும் போது எனக்கு கேவலமா இருக்கு. ஏன் உன் விஷயத்துல நீ எனக்கு வேணேன்னு உன் அம்மா கிட்ட சண்டை போடுறதுக்கு கூட என்னால முடியல. ஏன்னா நான் அம்மா இல்லாம வளர்ந்த மாதிரி நீ அம்மா இல்லாம வளரக்கூடாது. அதனாலதான் உன்னை அவ கூட்டிட்டு போகும்போது அமைதியா இருந்தேன். அப்பாக்கு கூடயே உன்னை வச்சுக்கிறதுக்கு அப்பாக்கு ஒரு நாள் ஆகாது. ஆனா உனக்கு இந்த வயசுல அம்மா தான் முக்கியம். எப்படி உனக்கு உன் அம்மா முக்கியமோ அதே மாதிரி எனக்கு நீ முக்கியம்டா. என் பிள்ளையே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு பாத்தியா. ஒருவேளை ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிருப்பனா இருக்கும். நீ சந்தோஷமா இருக்கணும் தான் உன்னை உன் அம்மா கூடயே விட்டுருக்கேன். எப்பயாவது வளர்ந்ததுக்கு பிறவைக்கு உனக்கு அப்பா வேணும்னு தோணுச்சுதுன்னா நீ வருவாலாம். காதல் தந்த வலி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். வியான் பிறந்ததுக்கு பிறவைக்கு இவ சித்தி இவர்கிட்ட நல்லா தானே நடந்துக்கிட்டாவ. எப்ப பார்த்தாலும் அர்ஜுனு அர்ஜுனுன்னு. ஏன் நம்ம வீட்டை விட்டு வரச்சுல கூட அவைய தானே தடுத்தாவ. இவரு என்னடானா ஒழுங்கா சாப்பிடாம இப்படி மெலிஞ்சு போயிருக்காரு. அம்மா வரேன்ப்பா. அம்மா எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பேன். பிள்ளைக்கு அப்பா பிள்ளை தூக்கி வச்சிருக்கியா? ஆசை தீர பிள்ளைய நீங்க வச்சுக்கிட்டு அது பிறவைக்கு போனா போதும். இல்லம்மா, நிஜமாவே வேலை இருக்கு. நீங்க யார பார்த்து பயப்படணும்? பிள்ளை வச்சுக்கிடுங்க, யார் என்ன செய்யான்னு நான் பாக்கேன். சுந்தரி அக்கா. என்ன அக்கா, விக்ரம் போட்டிக்கல இல்லையா? இல்ல பாப்பா, இப்பதான் வெளியே போச்சுது. என்னமா 5 நிமிஷத்துல வந்துருவான். மெயில கொஞ்சம் ஆர்டர் கொடுத்திருந்தேன். நான் ஆர்டர் கொடுத்திருந்ததெல்லாம் என்னமா 1/2 மணி நேரத்துல வரேன் போல. இறக்கி வைக்கிறதுக்கு விக்ரம் வேணும், அவனை கொஞ்சம் வர சொல்லுங்க. சரி பாப்பா. தம்பி மெடிக்கலுக்கு மருந்து வாங்கறதுக்கு தான் வந்தது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குக்கா, நான் போறேன் உள்ள. இதெல்லாம் என்ன பொண்ணும்,